காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சமையல் வித் மம்மி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம், வெங்காயம் எடுத்துக்கிறோம், தக்காளி எடுத்துக்கிறோம், ஒரு பச்சை மிளகாய் 2 உடச்சி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமேட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்காக தேங்காயும் ஒரு 6 முந்திரியும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடுறோம். அதுக்கப்புறம் அது கூடவே வந்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம். அது கூடவே வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே போட்டுடுறோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அடி பிடிக்கும், அதனால் வந்து நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். நல்லா வதக்கிட்ட பிறகு பார்த்தாலே தெரியும் வதங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கிறோம். வெட்டி வச்ச எல்லா தக்காளியுமே எடுத்து போட்டுக்கலாம். தக்காளியும் எடுத்து போட்டுக்கிறோம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே வந்து 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம். அந்த சிக்கனையுமே போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா அது கூட மர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம், இல்லை கடையில் வாங்கியிருப்போம், அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதங்கினதுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ் பெருசாக, அதனால் வந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம அரைக்கிறதுக்காக தேங்காயும் முந்திரியும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நல்லா அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொதித்து வரும். பச்சை நல்லா சிக்கன்லாம் வெந்திருக்கும். ஆஃப் இதுலேயே வெந்திருக்கும் போதே நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். அந்த ஜார்லேயுமே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி திரும்ப அதுலேயே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அதையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அதையுமே நம்ம எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். வேக விட்டதுக்கப்புறம் நல்லா பார்த்தாலே தெரியும் கொதிச்சு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நான் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுட்டேங்க. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.